மாதம் ஒருமுறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவேன் என்று வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி பாமக ராமதாஸ் வேட்பாளர் அன்பரசு வாக்குறுதி அளித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் பாமக ராமதாஸ் மற்றும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக கூட்டணி சார்பில் அன்பரசு போட்டியிடுகிறார். அவர் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி, நேதாஜி நகர், பெருமாள்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு அக்கட்சியினர் மற்றும் பெண்கள் மலர்கள் தூவியும் மலர் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். அப்போது சிலிண்டரை தோளில் சுமந்து சென்றவாறு சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். நான் முதலில் கொடுத்த வாக்குறுதி, நான் இந்த சின்னத்தில் வெற்றி பெற்றால் குடும்ப அட்டைகளுக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தேன். அதே போன்று இந்த வாக்குறுதி கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் தாய்மார்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. அதே போன்று நான் இதில் வெற்றி பெற்றால் வாணியம்பாடி பழைய பேருந்து நிலையத்தை விரிவு செய்வேன் என்றும், வாணியம்பாடியில் படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார், ஆனால் வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கிறது. நான் வெற்றி பெற்றால் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் படித்த இளைஞர்களுக்கு மாதம் ஒரு முறை வேலை வாய்ப்பு முகாமினை நடத்தி வேலைவாய்ப்பு கிடைத்திட உறுதி அளிக்கிறேன் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.